ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிதாஸ் விலாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சிறகடிக்க ஆசையில் பார்த்தீங்கன்னா ஸ்ருதியோட அம்மா எப்படி பிளான் போட்டாங்களோ அதே மாதிரி தான் நடக்குது. அண்ணன் தம்பிங்களுக்குள்ளே சண்டை. ரவி என்ன சொல்கிறாரு, அவர் மாமியாரை விட்டு கொடுப்பாரா? அவர் என்ன சொல்கிறாரு, முத்து நீ பண்ணது தப்பு, நீ கண்டிப்பாக என்கிட்டையாவது ஸ்ருதிகிட்ட கேட்டிருக்கணும், இல்லைன்னா அப்பாகிட்ட கேட்டுட்டுனாலும் நீ ரிட்டன் அனுப்பியிருக்கணும், அதுக்கப்புறம் என்னான்னு முடிவு பண்ணியிருக்கலாம், நீ ஏன் முடிவு பண்ணி அனுப்புனது தப்புன்னு ரவியும் பேசுகிறாரு. அடுத்து மனோஜ் என்ன பண்ணுறாரு, ஏற்கனவே சும்மாவே முத்துவை பிடிக்காது, முத்து பண்ணது தான் தப்பு, உன்னால் என்னோடய ஃபஸ்ட்டு வியாபாரமும் கெட்டு போச்சு, உன் பொண்டாட்டி வாங்கிட்டு வந்த மிக்சியை நான் பில்லு போடலன்னு சொல்லிவிட்டு நீ பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கேன்னு சொல்லி அவர் பேசுகிறாரு. அதை தாண்டி ரோஹிணி பேசுகிறாங்க, அதை தாண்டி விஜயா பேசுகிறாங்க, அதை தாண்டி மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸ்ருதியும் தான் கேட்குறாங்க, நீங்கள் எங்கள் அம்மா கூட தான் எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க, நீங்களாவே முடிவெடுத்து ரிட்டன் அனுப்புனது தப்பு, என்கிட்ட ஒரு வார்த்தை நீங்கள் கேட்டிருக்கணும்ல, எங்கள் அம்மா வீட்டில் தான் அனுப்பியிருக்காங்க, அதை என்னங்கிறத நம்ம பேசி முடிவு பண்ணிவிட்டு வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் வேண்டான்னா ரிட்டன் அனுப்பியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிறாங்க. ஆனால் நம்ம மீனா என்ன சொல்கிறாங்க, அப்படியே இருந்தாலும் அவங்க அனுப்புகிறங்கிறத மாமா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கணும் தானே, அவங்க சொல்லாமல் கொள்ளாமல் எதுக்கு அனுப்புகிறாங்கன்னு அவங்க பேசுகிறாங்க. இப்படியே மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்ருக்காங்க. அடிச்சு சட்டையை பிடிச்சி மனோஜ் என்னடா உனக்கு ரொம்ப துமுறா, உன் இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பியான்னு, என்னடா அடிக்கிறதுக்கு வரியான்னு 2 பேரும் சட்டையை பிடிச்சிட்டு சண்டை போடுறாங்களா. அந்த நேரம் நம்ம அண்ணாமலை என்ன பண்ணுறாரு, நிறுத்துங்கடா, அப்போ நான் என்னத்துக்கு இங்கே இருக்கேன், மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் எப்போதுமே முத்துவை தானே பேசுவார். முத்துவை சொல்கிறாரு, நீ பண்ணது தப்பு, நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கணும், அதுக்கப்புறம் என்னான்னு பேசி முடிவு பண்ணிவிட்டு வேண்டானா ரிட்டன் அனுப்பியிருக்கலாம், உன் இஷ்டத்துக்கே எப்போ பார்த்தாலும் நீ முடிவு எடுப்பியா, நீ எப்போ பார்த்தாலும் இதே தான் பண்ணுறேன்னு அண்ணாமலை திட்டுறாரு. அப்போ முத்து சொல்கிறாரு, என்னப்பா நீ இப்படியே பேசிகிட்டு இருக்க அப்படின்னோன்னா, ஆமாம் நீ பண்ணது தப்பு தானே, என்கிட்ட கேட்காம எப்படி நீ முடிவு எடுக்கலாம், ஒரு சம்மந்தி வீட்டிலேருந்து ஒரு பொருளை அனுப்புகிறாங்க அப்படின்னாக்கா அதை முடிவு எடுக்க வேண்டியது நீ கிடையாது அப்படின்னு பேசுகிறாரு. விஜயாவுக்கு பேசுகிறதுக்கு சொல்லியா தரணும். இப்போ அதுவும் இல்லாமல் ரோஹிணி வேற தாலி சரடை அடமானம் வச்சுட்டாங்களா, உடனே விஜயாவுக்கு அவமானம் ஆகிடுச்சான், கௌரவ குறைச்சல் ஆகிட்டான். என் மருமக இப்படி கயிறை போட்டுக்கிட்டு இருந்தா அக்கம் பக்கத்தில் பார்க்குறவங்க என்ன நினப்பாங்க அப்படின்னோன்னா உடனே அண்ணாமலை சொல்கிறாரு, அப்போ முத்து சொல்கிறாரு, அப்போ என் ஒய்ஃபு கூட தான் மஞ்சள் கயிறை போட்டுக்கிட்டு தான் இருக்கா, அப்போல்லாம் உங்களுக்கு கௌரவ குறைச்சல் வரலையா அப்படின்ட்டு. உடனே விஜயா சொல்கிறாங்க, உன் பொண்டாட்டியும் ரோஹிணியும் ஒன்றா, ரோஹிணி பணக்கார வீட்டு பொண்ணு, ஒன்று உன் பொண்டாட்டி மாதிரி நினச்சிக்கிட்டியான்னு கேட்குறாங்க. அதுக்கும் கம்முன்னு தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அண்ணாமலை இப்போ எதுக்கு தேவையில்ல அதெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க, முத்து நீ பண்ணது தப்பு, இதுதான் உனக்கு கடைசிவா, நீங்கள் சும்மா நான் ஒவ்வொரு வாட்டியும் நான் சொல்லிகிட்டு இருக்க முடியாது, நீ பண்ணது இந்த வாட்டி ரொம்ப தப்பு அப்படின்ட்டு போயிட்டாரு அண்ணாமலை. எல்லாம் அவங்கவுங்க அந்தர போயிட்டாங்க. முத்து அப்படியே டென்ஷனாக போயிடுறாரு. டென்ஷனாக போய் கிச்சனில் உட்காந்துருக்காரு. மீனா இங்கேருந்து போகிறாங்க. உடனே மீனா கேட்குறாங்க, இது தேவையாது உங்களுக்கு அப்படின்னு. என்ன மீனா நீ இப்படி பேசுகிற அப்படின்னா, ஆமாம் இப்படி பேசாமல் எப்படி பேசுவாங்க, நீங்கள் பண்ணது தப்பு தானே அப்படின்னோடனே, என்ன தப்பு, அவங்க எப்படி அனுப்பலாம், ஸ்ருதியோட அம்மா அனுப்புனது தப்பாக உனக்கு தெரியலையான்னு. உடனே மீனா சொல்கிறாங்க, ஸ்ருதியோட அம்மா பிளான் பண்ணி இங்கே சண்டை வரணும்னு, அண்ணன் தம்பிங்களுக்குள்ளே சண்டை வரணும் அப்படின்னு பிளான் பண்ணி தான் அனுப்புனாங்க, அதுவும் எனக்கு தெரியும். ரோஹிணி பணத்தை ரெடி பண்ணுறதுக்காக தாலி சரடை அடமானம் வச்சு வேணும்னே உங்களை அப்போ தான் உங்களை எல்லோரும் திட்டுவாங்கன்னு பிளான் போட்டு பண்ணதும் எனக்கு தெரியும். எல்லாமே பிளான் போட்டு தான் நடந்திருக்கு. இந்த பிளான்குள்ளே சிக்குனது நீங்கள் தான் அப்படின்னு சொன்னோன்னா இவருக்கு ஆச்சரியமாயிடுது முத்துக்கு. என்ன மீனா உனக்கு இவ்வளோ அளவுக்கு அறிவு இருக்கா, கரெக்டாக யோசிக்கிற அப்படின்னோன்னா, ஆமாம் அவங்க பிளான் போட்டாங்க, அண்ணன் தம்பிங்க அடிச்சிக்கணும், எப்படியாவது அண்ணன் தம்பிங்க அடிச்சுக்கிட்டு ஸ்ருதியும் ரவியும் தனியாக அவங்க வீட்டோட போயிடணும்னு பிளான் போட்டாங்க. ஏற்கனவே அந்த பிளான் போட்டாங்க, முடியல, ரெண்டாவதாக இந்த பிளான் போட்டு தான் அவங்க அனுப்பியிருக்காங்க. அதே மாதிரியும் மனோஜுக்கும் ரோஹிணிக்கும் எப்படியாவது உங்களை குறை சொல்லி ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னு அவங்க பிளான் போட்டாங்க. அதே போல் நீங்கள் இந்த பிளானில் சிக்கியிருக்கீங்க அப்படின்னோட முத்துக்கு கரெக்டாக யோசிக்கிறிய மீனா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசவே இல்லையே, என்னத்த பேச சொல்கிறீங்க, அவங்க அனுப்புனது ஓகே, அதை அவங்க மாமா கிட்ட அந்த பொருளை மாமா கிட்ட கொண்டாந்து கொடுத்து ரவிகிட்ட கேட்டு அதுக்கப்புறம் வேணால் ரிட்டன் அனுப்பியிருக்கலாம். அதை யாருக்கிட்டையுமே சொல்லாமல் நீங்கள் அனுப்புனது தான் இப்போ பிரச்சனையே. அது அவங்க எப்படி சண்டை வரும்னு எதிர்பார்த்தாங்களோ அதுக்கு நீங்களே வழிவகுத்து கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அப்போ உனக்கு இது எல்லாமே தெரியுதா? எல்லாமே தெரியுதுங்க, அதுக்காக என்ன பண்ண முடியும், கோபப்படாமல் பொறுமையாக இருந்து தான் யோசிக்கணும். இதெல்லாம் தெரியாமல் தான் நான் இருக்கேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா, பூ கட்டினாக்கா எனக்கு ஒன்றுமே புரியாது, எனக்கு அறிவே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா, எல்லாமே எனக்கு தெரியும், எல்லாமே தெரிஞ்சு தான் நான் அமைதியாக இருக்கேன். நீங்களும் அதுமாதிரி இனிமேல் கோவத்தை கொஞ்சம் குறைச்சிங்க. இப்போ நீங்கள் கோவப்படாமல் இருந்திருந்தீங்கன்னா அந்த பொருள் வீட்டுக்குள்ளே கொண்டாந்துருப்பாங்க, கொண்டாந்து அதுக்கப்புறம் என்ன முடிவு எடுக்கணுமோ முடிவெடுத்து அவங்களே பண்ணியிருப்பாங்க. நீங்கள் எதுக்கு அவசரப்படுறீங்க, இப்போ நீங்கள் அவசரப்பட்டதுனால உங்கள் மேலே பழி விழுவுது அப்படின்னு சொல்லி மீனா எடுத்து புரிய வைக்கிறாங்க.
இதோட முடிஞ்சிருதா? அடுத்து இந்த பக்கம் ரவியும் ஸ்ருதியும் என்ன பேசிக்கிறாங்கன்னா, ஸ்ருதி சொல்கிறாங்க, உன் அண்ணன் பண்ணினது எவ்வளோ பெரிய தப்பு, எங்கள் அம்மா எவ்வளோ ஃபீல் பண்ணாங்க தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னா, ரவி என்ன சொல்கிறாரு, ஆமாம் உண்மைதான், முத்து பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்னோடனே இவங்களுக்கே ஆச்சரியம் ஆகிடுது ஸ்ருதிக்கு. என்ன சொல்கிற ரவி, நீ அப்படி பேசுகிற, எப்போ பார்த்தாலும் நீ உங்கள் குடும்பத்துக்கு தானே சப்போர்ட் பண்ணி பேசுவ, அதுவும் இல்லாமல் முத்து பேசுனது எல்லாமே வந்து கரெக்டுன்னு பேசுவியே, இப்போ என்னன்னாக்கா அவர் மேலே தான் தப்புங்கிற அப்படின்னா, ஆமாம் எங்கள் அண்ணன் பண்ணது தப்பு தான், ஆனால் இந்த இடத்துல உங்கள் அம்மா பண்ணதும் ரொம்ப தப்புங்கிறது உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்னா ஸ்ருதி புரிஞ்சுக்கிறாங்க. ஆமாம், அனுப்புனவங்க ஒன்று வந்து உங்ககிட்ட பேசியிருக்கணும், இல்லை என்கிட்ட கேட்டிருக்கணும், இல்லை எங்கள் அப்பா கிட்ட பேசியிருக்கணும், ஒன்றுமே இல்லாமல் அவங்க திடுதுப்புன்னு அதை ஏன் அனுப்புனாங்க, அது தப்பு தானே அப்படின்னா, ஆமாம் அவங்க என்கிட்ட ஒன்றுமே சொல்லவே இல்லை, சர்ப்ரைஸாக இருக்கட்டும், நான் சர்ப்ரைஸாக பண்ணுறதுக்கு இது ஒன்றும் வேலை கிடையாது, ஒரு பொருளை வந்து சம்மந்தி வீட்டுக்கு அனுப்புகிறாங்கன்னா நம்ம 2 பேர்கிட்டையாவது அவங்க சொல்லியிருக்கணும், அதையும் சொல்லலை, எங்கள் அப்பா கிட்ட முடிவு கேட்டிருக்கணும், அதையும் பண்ணலை, அவங்க இஷ்டத்துக்கு அனுப்பிட்டு இப்போ இந்த சண்டை நடந்துச்சுக்கு இப்போ அதுக்கு மெயின் காரணமே உங்கள் அம்மா தான். ஆனால் அதை இங்கே வந்து என்கிட்ட சொல்கிற, அங்கே சொல்லவே இல்லை அப்படின்னா, அங்கே எப்படி நான் விட்டு கொடுக்க முடியும், அந்த இடத்துல நான் விட்டு கொடுத்து உன்னை பேச முடியுமா, நீ என்ன நினப்ப, நம்ம புருஷன் நம்ம குடும்பத்தையும் நம்மளையும் இந்த இடத்துல விட்டு கொடுத்து பேசுகிறாரேன்னு உன் மனசு கஷ்டமாக இருக்கும்ல, அந்த இடத்துல நீ அசிங்கப்பட்டு நிற்பிய, அது எனக்கு அசிங்கம் தானே, அதனால தான் நான் அந்த இடத்துல முத்து மேலே தான் நான் தப்புன்னு சொன்னேன், முத்து மேலேயும் தப்பு இருக்குது, அவன் யாருக்கிட்டையும் முடிவு கேட்காம அவன் பண்ணது தப்பு, 2வது உங்கள் அம்மா மேலே முழு தப்பு உங்கள் அம்மா மேலே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அவள் ஸ்ருதி சொல்கிறாங்க, ஆமாம் அது கரெக்டு தான், நீ சொன்னதை நான் புரிஞ்சுக்கிட்டேன், இப்போயாவது நீ வந்து என்னை விட்டு கொடுக்காமல் பேசுறியா, அதுவே எனக்கு சந்தோஷமாக இருக்குது, இப்போ நானும் வந்து என் அம்மா எங்கள் வீட்டு குடும்பத்துக்காகவும் என்னை பற்றி யோசித்து எல்லாருக்கு எதுக்கவும் பேசாமல் தனியாக வந்து என்கிட்ட சொல்கிற பற்றியா, இப்போ தான் வந்து ஒரு நல்ல ஹஸ்பண்டாக நீ நடந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து ரவியை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. எனக்கு சந்தோஷமாக இருக்குது, பெருமையாக இருக்குது உன்னை நினச்சாக்கா ரவி, நீ வந்து என்னை விட்டு கொடுக்காம இந்த இடத்துல வந்து சொல்கிற பற்றியா, நான் இதை தான் எதிர்பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சந்தோஷமாக இருக்காங்க. இந்த ஜோடியும் இப்படி யோசிச்சுட்டாங்க, முத்து மீனாவும் அப்படி யோசிச்சுட்டாங்க. இப்போ வந்து விஜயாவுக்கு வந்து விஜயா அங்கேருந்து என்னென்னா அண்ணாமலைகிட்ட வந்து, நீங்கள் இந்த வீட்டில் தான் இருக்கீங்களா இல்லை வாடகைக்கு வந்து போயிட்டுருக்கீங்களா, இந்த வீட்டில் நடக்கிறது எல்லாத்தையும் அமைதியாக பார்த்துட்டு கம்முன்னு இருக்கீங்க அப்படின்னா, என்னத்த கம்முன்னு இருக்காங்க, அப்போ தான் அவன் முத்துவை திட்டிட்டு தானே வரேன் அப்படிங்கிறாரு. அப்படி இல்லை, திட்டினா போதுமா, அவன் இந்த வீட்டில் உள்ள பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் இந்த முத்துவும் மீனாவும் தான் காரணம் அப்படின்னா, மீனாவை எதுக்கு இதில் இழுக்கிறான்னா, அவள் தான் சாவி கொடுக்குறா அவனுக்கு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவனாக பண்ணதுக்கு அவன் என்ன பண்ணுவா, எப்போ பார்த்தாலும் மீனாவே குறை சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னு சொன்னான்னா, அதெல்லாம் கிடையாது, அவங்க இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் நிம்மதி கிடையாது, அவங்கள முதல்ல தனியாக அனுப்பணும்னு முதல்ல பழைய மாதிரி ஆரம்பிச்சிட்டியா, இந்த பிரச்சனைக்கு முடிஞ்சு போச்சு, நானும் அவனை திட்டிட்டு வந்துட்டேன், இப்போ வந்துட்டு அவங்க தனியாக அனுப்பணும் இதே குறியாக நின்றுட்டு இருக்க அப்படின்னு அண்ணாமலை திட்டுறாரு. அடுத்து வந்து இப்போ வந்து ரோகிணி வந்து மஞ்சள் கயிறை போட்டிருக்கா, எனக்கு ரொம்ப கௌரவ குறைச்சலாக இருக்குது, பார்க்குறவங்க என்ன நினப்பாங்க அப்படின்னு சொல்லி விஜயா சொல்கிறாங்க. அதுக்கு உடனே அண்ணாமலை சொல்கிறாரு, ஏன் மீனா கூட தான் ரொம்ப நாளாகவே மஞ்சள் கயிறை தான் போட்டிருக்கா, அப்போ மட்டும் உன் கௌரவ குறைச்சல் ஆகலையா, அவனுக்கு யாரும் அசிங்கமாக பேசலையா அப்படின்னோடனே அப்படியே திரும்ப அதோட முடிச்சிருக்காங்க. அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்னு தெரில. என்ன சொல்லுவாங்க, மீனாவும் ரோகிணியும் ஒன்றா, அவள் பணக்கார கோடீஸ்வர வீட்டு பொண்ணு ரோகிணி, இப்போ பிச்சைக்கார வீட்டு குடும்பம், இதே தான் பேசுவாங்க அவங்க, வேற என்ன இதையே தான் பேசுகிறாங்க மூஞ்சில் அடித்த மாதிரி. இதோட முடிச்சிருக்காங்க சிறகடிக்க ஆசையை, நாளைக்குன்னு போட்டு காட்டுறாங்க. அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, மீனா வந்து உடம்பு சரியில்லை, அவங்க பெட்ரூமில் போயிட்டு, அதாவது ரோகிணியும் மனோஜும் இருப்பாங்கல்ல, அந்த ரூமில் போய் அவங்க ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அங்கேருந்து விஜயா அங்கேருந்து வந்துட்டு, எந்திரிடி வீட்டில் அவ்வளோ வேலை கிடக்கு, சமைக்காமல் கொள்ளாமல் வந்து இங்கே வந்து படுத்து கிடக்கிற, இது என்ன ஸ்பெஷல் வார்டுன்னு நினச்சிக்கிட்டியா, உடம்பு சரியில்லைன்னா உடனே இந்த ரூமில் வந்து ரெஸ்ட் எடுக்க வந்துடுவியா, இது என்ன உனக்கு ஸ்பெஷல் வார்டா, நீ எல்லாம் ஜென்ரல் வார்டில் இருக்க வேண்டியவ, நீங்கள் என்னத்துக்கு இங்கே வந்து ரெஸ்ட் எடுக்கிற, இங்கே வாடி இங்கேன்னு கையை பிடிச்சி தரன்னு இழுத்துக்கிட்டு வெளியில் வராங்க. இது எல்லாத்தையும் காதில் வாங்கிக்கிட்டு முத்து வெளியில் நிற்கிறாரு. கையை பிடிச்சி தரன்னு இழுத்துக்கிட்டு வெளியில் வராங்க, கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளுறதுக்கு, ரூமை விட்டு வெளியில் தள்ள. ரோகிணியும் மனோஜும் பக்கத்தில் நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. முத்து வந்து பார்க்குறாரு, தள்ள வராங்க, முத்துவை பார்த்துட்றாங்க. என்ன வேலை இது, அந்த வீட்டு மொத்த வேலையும் மீனா தான் பார்க்குறாங்க. உடம்பு சரியில்லை, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டுமே, அப்படியே வந்து பார்த்துட்டு, சரியா என்ன சமைக்கலையா, உடம்பு சரியில்லையா, சரி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, அப்புறமே வேலையை பாருன்னு சொல்கிறது. ஒரு மாமியாராக நீ அதெல்லாம் பண்ண மாட்டேன். எப்போ பார்த்தாலும் அந்த மீனாவை எவ்வளோ அவங்கெல்லாம் ஜென்ரல் வார்டில் இருக்க வேண்டியவங்களாம். நாளைக்கு ரோஹிணியை பற்றி தெரிஞ்சிச்சின்னா, ரோஹிணியும் ஜென்ரல் வார்டில் இருக்க வேண்டியவங்க தானே. இப்போ மீனா அப்படின்னாக்கா அப்போ அவங்களும் அப்படி தானே இருக்க வேண்டியவங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். என்னங்க எப்போ பார்த்தாலும் அந்த மீனா பாவம் இல்லை. அவங்க சொல்கிறாரு முத்து, அப்பா சொன்னாக்கா நானே ஏசி வாங்கி நாங்கள் போட போகிறோம்,
இவங்க என்னத்துக்கு வாங்கி அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. ஏன் உன் பொண்டாட்டி 1.5 லட்சம் ஏசியை பூ கட்டி வாங்கி கொடுத்துருவாளா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் 2 லட்சம் பூ கட்டி வாங்கி தானே கார் வாங்கி கொடுத்தாங்க முத்துக்கு. பூ கட்டுறது அவ்வளோ பூ கட்டி ஒன்றுமே வாங்க முடியாதா? பூ கட்டுறது அவ்வளோ கேவலமா? விஜயா வந்துட்டு அந்த ரோகிணியை தலையில் தூக்கி வச்சுட்டு பேசுகிறது ரொம்ப ரொம்ப ஓவராக இருக்குது. சகிக்கலை, பேசுகிறது ரொம்ப ஓவராக இருக்குது. பாவம் தானே அந்த பொண்ணு மீனா, முடியாமல் தானே போயிட்டு அங்கே படுத்துருக்குது. உடம்பு சரியில்லை, ஏதோ படுத்துருக்குறாங்க. அதுக்கு எதுக்கு பிடிச்சி நைட்லேயும் அவங்களுக்கு ரூமு கிடையாது. நேற்று அந்த வார்த்தை கேட்டாங்க, ஏன் உன்னால் ஒரு நாள் கூட ரூம் இல்லாமல் தூங்க முடியாதா, ரூமுக்காக அலையிற அப்படின்னு கேட்டாங்க. இன்னைக்கு உடம்பு சரியில்லைன்னு அவங்க போய் படுத்துருக்காங்க, அதுக்கும் நீ பிடிச்சி வெளியில் தள்ளுனீன்னா அப்போ அவங்க எங்கே தான் போய் படுப்பாங்க? நைட்லனாலும் சரி ஹாலில் படுத்து தூங்குறாங்க, ஓகே. பட்ட பகலில் ஹாலில் எங்கே போய் படுத்துருப்பாங்க அவங்க? உடம்பு சரியில்லை ஒரு பொண்ணு பட்ட பகலில் ஹாலில் எல்லாம் நடமாடுவாங்க ஆம்பளைங்கள்லாம், எங்கே போய் படுத்துருப்பாங்க? இல்லை பட்ட பகலில் மொட்டை மாடியில் போய் படுத்துக்குவாங்களா? அறிவு வேணாம், கொஞ்ச நாள் யோசிக்க வேணாம்? இதெல்லாம் ஒரு மாமியாரா அது? ரொம்ப ஓவராக பேசுகிறாங்க. அந்த விஜயா பேசுகிறத பார்த்தாலே கோவம் வருது. அதுக்கு ரோகிணியும் ஜால்ரா, ரோகிணி அதுக்கு செம்ம ஜால்ரா அடிக்குது. நாளைக்கு இதே நிலமை தானே நமக்குன்னு நினைக்கவே இல்லையே அந்த ரோகிணி. இன்றைக்கி மீனாவை வந்து இவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க, ஏழை விட்டு பொண்ணுன்னு தானே மீனாவை அவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க. நாளைக்கு உண்மை தெரிஞ்சிச்சுன்னா நம்மளையும் அவ்வளோ மட்டமாக தானே அவங்க நினப்பாங்க அப்படின்னு ஒரு பொண்ணு யோசிக்கணுமா இல்லையா? நல்ல பொண்ணாக இருந்தால் அதை தான் யோசிக்கும். இன்றைக்கி மீனாவை இந்த நிலமையில அவங்க வச்சு பேசுகிறாங்க. நாளைக்கு நம்ம விஷயம் தெரிஞ்சிருச்சு, நம்ம ஏழை விட்டு பொண்ணு தானே தெரிஞ்சிச்சுன்னா நம்மளையும் இவ்வளோ கேவலமாக தானே அவங்க பேசுவாங்க. அவங்க மனசுக்குள்ளே ஒரு ஏழைனா இவ்வளோ கேவலமான எண்ணம் தானே வச்சுருக்காங்க, அந்த எண்ணம் தானே நம்ம மேலேயும் வரும்னு ஒரு பொண்ணு யோசிக்கணுமா இல்லையா? கடைசி வரைக்கும் உண்மை தெரியாமல் போயிடுமா? அப்படியே இருந்துருவாங்களா? மலேசியா அப்பான்னு சொல்லி எத்தனை காலத்துக்கு ஓட்டுவாங்க? ரொம்ப ரோகிணி பண்ணுறது ரொம்ப ஓவர். ஏன் அந்த 1.5 லட்சம் பணம் ஏன் 30 லட்சமும் போட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? ஏன் 1.5 லட்சத்துக்கு அவங்க தான் இப்போதைக்கு வேணான்னாங்கல்ல. ஸ்ருதியோட அம்மா கிட்ட வந்து இவங்க அந்த பொருளை ரிட்டனே வாங்கியிருக்கக்கூடாது. அதுதான் உண்மையானது. ஒரு கடையில் இப்போ நம்ம போய் ஒரு பொருள் வாங்குகிறோம், அந்த கடையில் ஒரு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு ரிட்டன் கொண்டு போனால் வாங்க மாட்டாங்க, பெனால்ட்டி போடுவாங்க. அப்படி இல்லாட்டி போனாக்கா இல்லை நீங்கள் அதெல்லாம் கிடையாதுங்க, பில்லு போட்டாச்சு, அது உங்களுக்கு வேணான்னா நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் வாங்கி தான் ஆகணும், அதை ரிட்டன் நீங்கள் எடுத்துக்கிட்டு தான் ஆகணும், நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியாதுன்றவாங்க. அப்படியே வேண்டான்னு சொல்லி கொடுத்தாலும் அமௌண்ட்டை குறைச்சிட்டு தான் கொடுப்பாங்க. எங்களுக்கு வேணாங்கன்னு சொன்னாலும் அந்த அமௌண்ட்டை குறைச்சிக்கிட்டு பழசுக்கு எடுத்துக்கிற மாதிரி எடுத்துக்குவாங்க. எத்தனை இது நம்ம என்ன முன்ன பின்ன நம்மலாம் போய் கடையில் வாங்கினதில்ல கொண்டது இல்லையா? நாடகம்னாலும் கொஞ்சம் லாஜிக்காக இருக்கணுமா? இவங்க ரிட்டர்ன் கொண்டாந்து கொடுப்பாங்களாம், வாங்கி எடுத்துகிட்டு போயிட்டு உடனே அதை பணத்தை உடனே ரெடி பண்ணி பணத்தை கூட உடனே கொடுக்க மாட்டான். இப்போ நம்ம கொண்டே கொடுக்குறோம் கடைக்காரன்ட்ட, கொண்டு போய் இந்தாங்கங்க எங்களுக்கு இந்த பொருள் வேணாங்கன்னு. சரி அப்படியாங்க, சரி வச்சுட்டு போங்க, அந்த பொருளை வேறு யாராவது வாங்கிக்கிட்டாங்கன்னா நாங்கள் அப்போ உங்களுக்கு ஃபோன் பண்ணுறோம், அப்போ வந்து பணத்தை வாங்கிக்கிங்க, ஆனால் முழு அமௌண்ட்டும் கொடுக்க மாட்டோம். இதிலே இப்போ இந்த என்ன தான் இருந்தாலும் நீங்கள் கடையிலேருந்து வெளியில் எடுத்துகிட்டு போனோடனே அது பழசாயிடுச்சு, அவ்வளோதான், பழைய ரேட்டு போட்டு தான் நாங்கள் வாங்கிக்குவோம்பாங்க. இல்லை ஒரு கொஞ்சோண்டு அதில் அமௌண்ட்டை குறைச்சிட்டு தான் கொடுப்பாங்க. அதை மாதிரிலாம் இருக்குது. இவங்க என்னன்னாக்கா ஸ்ருதியோட அம்மாகிட்ட பேசியிருக்கணும் அந்த ரூல்ஸ் எல்லாம். ரோகிணி ஒருத்தவங்க வந்து முதல் வியாபாரம் பண்ணுறாங்க, முதல் வியாபாரம் பண்ணவங்க அவங்கள வந்து யாரும் இவங்க ஏசி எங்களுக்கு வாங்கி கொடுங்க, நீங்கள் 1.5 லட்சத்துக்கு ஏசியை வாங்கி எங்களுக்கு வாங்கி கொடுங்க, முதல் வியாபாரம் பண்ணுங்கன்னு கேட்டாங்களா? அவங்களுக்கு தேவையான பொருளை அவங்க வாங்கியிருக்கணும். முதல் வியாபாரம் பண்ணவங்க அவங்களுக்கு தேவையான பொருளை அவங்க வாங்கிட்டு போயிருக்கணும். அதை விட்டுட்டாங்க. அவங்க இந்த வீட்டுக்காக தான் வாங்கினாங்களாம், இப்போ முத்து திருப்பி அனுப்பினோன்னா அவங்களுக்கு வேணாமா, இவங்கள முதல் வியாபாரத்தை அவங்க முத்துக்கு எடுத்துட்டாராம். என்னன்னா கதை பாருங்கள். அதை கேட்குறதுக்கு அங்கே ஆள் கிடையாது. ஏதோ அண்ணாமலை கேட்கலாம், உங்கள் அம்மா பண்ணது தப்புமா, உங்கள் அம்மா ஏன் என்கிட்ட கேட்காம முடிவு எடுக்கிறாங்க, இந்த வீட்டுக்கு பொருள் வாங்கி கொடுக்கறதுக்கு உங்கள் அம்மா யார், இந்த வீட்டில் இதாம்மா நிலமை, இந்த வீட்டு நிலைமையை அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கிற மாதிரி இருந்தால் இருங்க, இல்லையா நீ உங்கள் அம்மா வீட்டோட கூட ரவியை கூட்டு போய் செட்டில் ஆகிக்கம்மா, அவங்க அம்மாவை தேவையில்லாமல் குடும்பத்தில் குழப்பத்தை உண்டு பண்ண சொல்லாத அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அந்த வார்த்தை சொல்லியிருக்கணும். மூதி எப்போ பார்த்தாலும் முத்துக்கிட்டே தான் சண்டை போடுறாரு அண்ணாமலை. முத்துவை தான் பேச முடியும், வேறு யாரையும் பேச முடியாது அவரால். இதோட இருக்குது சிறகடிக்க ஆசை. பார்த்தாலே டென்ஷன் தானே வருது. ஸ்ருதியோட அம்மா பண்ணது வந்து கரெக்டாக, முத்து திருப்பி அனுப்புனது தப்பான். முத்துக்கு தேவையில்லாத வேலை தான், மீனா சொல்கிற மாதிரி முத்துக்கு இது தேவையில்லாத வேலை தான். நான் என்ன சொல்கிறேன், முத்துவும் மீனாவும் பேசாமல் தனியாக போயிடணும். தனியாக போய் அவங்க வாழ்க்கையில் இவங்க எவ்வளோ அளவுக்கு முத்துவையும் மீனாவையும் கேவலமாக பேசுகிறாங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் உயரத்துக்கு வந்து காட்டணும். நாங்களும் வாழ்ந்து காட்டுவோம்,
எங்களுக்கும் காசு சம்பாதிக்க தெரியும் அப்படின்னு சொல்லி முத்துவும் மீனாவும் வாழ்க்கையில் தனியாக இருந்து முன்னேறி காட்டணும். விஜயாவுக்கு முன்னாடி அவங்க வாழ்ந்து காட்டணும். அதை மாதிரி முடிவெடுக்கிறது கிடையாது. இந்த முத்துவும் மீனாவும் சும்மா சவுங்க மாதிரி எனி டைமும் திட்டு வாங்கிக்கிறது. ஏன் முத்துவுக்கு எதுக்கு தான் சொல்கிறாங்க, ரோஹிணி வந்து மஞ்சள் கயிறு போட்டிருந்தா அவங்களுக்கு வந்து கௌரவ குறைச்சலாம். அதே முத்து கேட்குறாரு, என் பொண்டாட்டி தானே மஞ்சள் கயிறு போட்டிருக்கான்னு, உன் பொண்டாட்டியும் ரோஹிணியும் ஒன்றான்னு கேட்குறாங்க. அப்போ முத்துக்கு எங்கே போகுது அறிவு? நீ கிளம்பு வா, நம்ம தனியாக போகலாம். இங்கே இருந்துக்கிட்டு நீ எதுக்கு அவங்களுக்கெல்லாம் அடிமையாட்டம் வேலை பார்க்குற? நான் வீடு பார்க்குறேன். வாடகைக்கு வீட்டுக்கு போயிருந்தாங்கன்னா அசிங்கமாக எல்லோரும் தான் உலகத்தில் வாடகை வீட்டில் இருக்கவங்க தான் அவ்வளோ பேர். வாடகை வீட்டில் இருந்தால் நான் அசிங்கமாக முத்து கிளம்பி போயிடணும், பொண்டாட்டி கூப்பிட்டு வா நம்ம தனியாக போகலாம். அப்படி ஒன்றும் கௌரவ குறைச்சலாம் ஒன்றும் அவங்க அப்படி பார்க்குறாங்கங்கிறப்ப நம்ம ஏழையாக இருக்கிற நீ இந்த வீட்டில் இருக்க வேணாம், பணக்காரவங்களே இருந்துக்கிட்டோம் இந்த வீட்டில், நீ வான்னு சொல்லி அவர் கூப்பிட்டு போகணும். அதை விட்டுட்டாரு. சும்மா என்னன்னாக்கா அங்கே தேவையில்லாத வேலையை பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்காரு முத்து. எவ்வளோ அசிங்கமாக பேசுகிறாங்க மீனாவை பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. ஒவ்வொரு வாட்டியும் அவங்க அம்மா பேசுகிறதுக்கெல்லாம் எதுக்கோ சும்மா கோவப்படுறாரு. அப்புறம் மீனாகிட்ட வந்து எங்கள் அம்மா பேசுகிறதெல்லாம் எதுவும் நினச்சிக்காத, எங்கள் அப்பா பேசுகிறதெல்லாம் எதுவும் நினச்சிக்காத அப்படிங்க வேண்டியது. அண்ணாமலையும் இதே டைலாக் தான். விஜயாவை பேச விட்டுருவார். அவ்வளோ கேவலமாக மீனாவை திட்டுவாங்க, மீனா வீட்டிலேருந்து வந்தால் திட்டுவாங்க. ஆனால் மறுபடியும் விஜயா பேசுகிறதெல்லாம் மனசில் வச்சுக்காத வாங்குவார் அண்ணாமலை. இதோட சிறகடிக்க ஆசை இப்படி தான் இருக்குது. நாளைக்கு பார்ப்போம். மீனாவை கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளுற மாதிரி தரத்தரன்னு இழுத்துக்கிட்டு வராங்க விஜயா. முத்து என்ன சொல்ல போகிறாரு, ஏது சொல்ல போகிறாருன்னு பார்க்கலாம். ஆனால் வந்துட்டு மீனா முத்துவாக இருக்கிறதுட்டு அந்த வீட்டில் இருக்காங்க. நம்மளை மாதிரி ஆளாக இருந்தால் ஒரு நிமிஷம் இருக்க மாட்டோம், உண்மையாக இருக்க மாட்டோம். இவ்வளோலாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நிஜத்துலலாம் யாருமே இருக்க மாட்டாங்க. நாடகத்தில் மட்டும்தான் இருப்பாங்க. நிஜத்துலலாம் யாருமே இதை மாதிரி இவ்வளோ அசிங்கப்பட்டு இவ்வளோ கேவலப்பட்டு இருப்பாங்களா? அந்த இடத்துல கேட்குறாங்க அவங்க எல்லாருக்கும். எதுக்கு ரோஹிணி கோடீஸ்வரன் வீட்டு பொண்ணு, அவங்க அப்பா வந்து பார்த்தா என்ன நினைப்பாரு, மஞ்சள் கயிறை போட்டுக்கிட்டு இருக்கா, இவளும் அவளும் ஒன்றான்னு கேட்குறாங்க. பணக்காரவங்களுக்கு ஒரு ரத்தம், ஏழைக்கு ஒரு ரத்தம் ஓடுதா? அந்த நேரமே ஒரு சுயமரியாதையாக இருக்கிற பொண்ணாக இருந்தால் அந்த நேரமே நான் அந்த வீட்டில் இருக்க மாட்டேன். உங்கள் அம்மா என்னை அவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க, ஒன்று வீடு பாரு நான் தனியாக வரேன், அப்படி இல்லாட்டி போனாக்கா நான் எங்கள் வீட்டில் போய் இருந்துக்கிறேன். இந்த பூ கட்டி வேலை பார்த்து தானே இங்கே சோறு திங்கிறேன், அந்த சோறை நான் எங்கள் வீட்டில் இருந்து நான் சாப்பிட்டுக்கிறேன், எங்கள் அம்மா வீட்டில் இருந்து நான் சாப்பிட்டுக்கிறேன்னு கிளம்பி போய்கிட்டே இருப்பாங்க. சுயமரியாதையை இழந்து தான் அந்த பொண்ணு அங்கே இருக்குது மீனா. புருஷன் சப்போர்ட்டாக இருக்கார், அதுக்காக வேண்டி எவ்வளவு வந்து அடிமையாக வேலை பார்த்து கொடுத்து அந்த வீட்டில் இருக்க முடியும்? ஏதோ இதோட சிறகடிக்க ஆசை இப்படி தாங்க இருக்குது. பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு. இந்த வீடியோ பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.